நம்மள அதான் நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்து பொண்ணாலாம் எடுத்து போகிறாங்க. நம்மக்கிட்ட கூட இவ்வளோ பெரிய பொண்ணார் இல்லையா? எங்கே ஹெல்மெட் அவரு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ போட்டு எடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு ரோடு இப்படி தான் இருக்க போகுது. 15 ரோடு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு. பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஒரு சின்ன கடையில் வந்து இங்கே கேட்டோம். ஆனால் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்கே இல்லையே அப்படின்றாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஒரு 40 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு தான் பெட்ரோல் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து 50 கிலோமீட்டர் போனோன்னா பங்க் இருக்காது. அதனால் இங்கே நம்ம போய் கேட்கலாம். ஏன்னா 1 லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சுன்னா போதும். மேனேஜ் பண்ணலாம், கேட்டு பார்க்கலாம் பெட்ரோல் இருக்கான்னு. ஏன்னா இன்னொரு தூரம் போனோன்னா என்ன யாருமே இல்லை. பாய் பெட்ரோல் பெட்ரோல் என்ன ஏக் தேதோ. ஏன்னா அப்புறமா அந்த 50 கிலோமீட்டரில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்பவே கஷ்டம் ஆகிடும். கித்தனா 110 110 ஓகே. 1 லிட்டர் 110 ரூபாவா? பங்க்லான்னா 100 ரூபா. 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 ரூபா அதிகமாக விற்கிறாங்க. பட் ஓகே, 10 ரூபா விற்ற ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கஷ்டத்தை கொடுக்குறாங்களா, ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பெட்ரோல் ஊற்றுற இதே இல்லையாடா இங்கே கேன காணும். ரொம்ப நல்லா எண்ணம் போல். அதான் நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்து பொண்ணாலாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட கூட இவ்வளோ பெரிய பொண்ணால் இல்லையா? இப்போ கொஞ்சம் பயம் இல்லாமல் வண்டி ஓட்டலாம். ஓகே ஓகே பெட்ரோல் போட்டு வச்சுடாப்பா. ஓகே ஓகே பஸ் பஸ். அது ஒரு கேப் எங்கே போட்டு போலியே. ஐயோ இங்கே இருக்கு கரெக்டாக. இது இடத்துக்கு குளத்துக்குள்ளே உயிரை போட போல. தேங்க்யூ பாய். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ போகலாம்ண்ணா பயம் இல்லாமல். 50ண்ணா இப்போ 100 கிலோமீட்டர் கூட நம்மளால் ஓட்ட முடியும். ஓகே பாஸ், பெட்ரோல் போட்டாச்சு. லொக்கேஷன் வேறு ஓப்பன் ஆயிருந்தில்ல, அதனால் அங்கே இருந்த ஒரு பையன்கிட்ட வந்து ஹாட்ஸ்பாட் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கினேன். அப்புறம் தான் வந்து இப்போது லொக்கேஷனை போய்ங்குது பாருங்கள். லொக்கேஷன் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம லொக்கேஷனில் ஸ்டார்டிங்கில் நம்ம அதுவை ஆன் பண்ணி விட்டால் கூட போதும். ஏன்னா நம்மளுக்கு ஆஃப்லைனில் போவோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம அதுவை ஸ்டார்ட் கொடுத்துடணும். அப்புறம் பண்ணால் கூட அது எவ்வளோ தூரம் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம ஒன்ஸ் பேக் வந்துட்டு அப்புறம் கஷ்டம்தான். எப்படியோ பெட்ரோல் போட்டாச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் இங்கே கிடைக்கல. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 11:30 மணி ஆச்சு. நம்ம சாப்பிடல. ஏன்னா காலைல 7 o'clock அங்கே விடும்போது எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஆனால் ஹோட்டலுங்களே இல்லை. என்ன ஊரோ. ஃபஸ்ட்டு இப்போ இந்த நம்ம குஜராத்தை தாண்டினோம். நம்ம இப்போ நம்ம வந்து அடுத்த இடம் போக போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100 ரூபாய் நோட்டில் ஒரு மால் இருக்கும்ல, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ராஜஸ்தானுக்கு பறந்துடலாம். அதுதான் வந்து லாஸ்ட் ஆஃப் குஜராத். அதை நம்ம பார்த்துட்டா முடிஞ்சிடும். ஆனால் அது வந்து இன்றைக்கி பார்க்க முடியுமான்றது டவுட்டு தான். ஏன்னா அதே பார்த்திங்கன்னா 204 கிலோமீட்டர் இருக்குது. சரி 209 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து ஜர்னி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியாது. நாளைக்கு தான் வந்து அந்த ராணி கி வாவ் அது பார்க்க முடியும். இது ஃபுல்லாகவே வந்து இது ஒரு ஹைலாண்டுக்குள்ளே தான் இந்த கிராமமே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹைலாண்டில் தான் இப்போ நம்ம வந்து
பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். சந்தல்புராமா அடுத்து போகிறது. ஏதோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட் போட்டுருந்தேன். உங்கள் தாத்தா வந்துட்டு ஹெல்மெட் ஏதோ காமெடி பண்ணாங்களா இல்லை என்ன தெரியல, எங்கே ஹெல்மெட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ போட்டு எடுத்துருந்தாங்க. இல்லை இல்லை வேணாம் வேணாம் கொஞ்சம் தூரம் போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்கும்போது அது வந்து இந்த மூக்குப்பிடி மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வேணாம் நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வர ஒரு 5-6 பேர் சொட்டு போட்டுருந்தானுங்க. அதெல்லாம் நான் காட்டல உங்களுக்கு, அதான் நான் கேட்டல அங்கே இருந்தா. இந்த 209 கிலோமீட்டரு, அதாவது இந்த தோலாவீரர்லேருந்து அடுத்து போகிற ராணிக்கு வா வரைக்கும் இந்த ஜெர்னி எப்படி இருக்கும்ன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிலோமீட்டர் பெட்ரோல் பங்கே இல்லையா, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் காலையில் சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதானே. இங்கே ஒரு கடையில் நிறுத்து ஒரு சிப்ஸும் அப்புறம் இது ஐஸ்கிரீம் நாமியா குல்ஃபி மஸ்தி தோ பாட்டி. ஆமாம் இது குல்ஃபி. இது ரெண்டும் நம்ம இப்போ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். बर्फी दो दे दो। कितना? 25। 1 मिनट 20 या 25 ஓகே சரி. இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான், இப்போ இதுதான் சாப்பிட்ணும். ஓகே, இன்னும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. வெறும் பிஸ்கெட்டுங்களாம் சாப்பிட்டு இதாகிடுச்சு. ஓகே, போய் அங்கே போய் கொஞ்சம் உக்காரலாம். ரொம்ப வண்டி ஓடி இந்த இஷ்டமே பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப. तीन लाख का खर्च करा ना। ये कितनी गिरा दी हो गया? नहीं इसको வண்டி ஓட்டும் நிறைய பசங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஆய் சூப்பர் ஆய் ஆய் ஆயின்னு சொல்லிட்டு எல்லார் பக்கம் காமிச்சு வந்துங்கிறாங்க. ஸ்கூல் பசங்க எங்கடா போயிட்டு வந்துங்கிற தம்பி. நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கு கண்ணிலே காட்ட மாட்டேன்றாங்க. அதாவது 100 கிலோமீட்டர் கொண்டோம், ஆனால் பெட்ரோல் பங்க் இன்னும் தெரியல. கேட்டதுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும் அப்படின்றாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்னு தெரியல. பெட்ரோல் பங்க்கும் இல்லை, ஹோட்டலுங்களும் இல்லை. யாருன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹோட்டல் கண்டிப்பாக இருக்காது. அதனால் ஏன்னா நீங்கள் அங்கேருந்து பேக்கெட் பொட்டில் கட்டி எடுத்து வந்துடுங்க, இல்லைன்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுங்க. தவிர்த்து இந்த பக்கம் வந்து சாப்பாடே கிடைக்கிறதில்ல, ஹோட்டலே இல்லை. தனியாக போய்ங்கிற இதோட அங்கேருந்து வச்சுக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வந்துட்டேன் ப்ரோ. நான் அந்த ஒயிட் டெசர்ட்லேருந்து 200 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஆனால் ஒரு ஹோட்டலும் காணும், எல்லாம் கடைங்க. எல்லாம் வந்து இந்த சிப்ஸு கடைங்க, பிஸ்கெட்டுங்க, இதுதான் சேல் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துங்கிறான் தவிர்த்துக்குங்க, வேறு எதுவுமே இல்லை. அதோட்ட தண்ணி அவ்வளோதான். சின்னதாக இருந்தால் ஹோட்டல் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் யாருன்னா வாங்கணும் இல்லை, இந்த பக்கம் வர்றது ரேராக இருக்கும் போல். அதுதான் இது இல்லாமல் நம்ம இன்னும் வந்து ஊருக்குள்ளே தான் நம்ம இன்னும் சுற்றிங்கிறோம் தவிர்த்து இன்னும் நம்ம வந்து ஹைவேக்கு என்ட்ரி ஆகலை. அதான் நம்ம என்ன ஹைவேல என்ட்ரி ஆனால் தான் நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்கும். அவ்வளோ வெளிக்கு நோ ஃபுட், மார்னிங்லேருந்து நோ ஃபுட், ஓன்லி காலைல ஒரு டீ ஒரு பிஸ்கெட், அப்புறமா அது ஒரு 2 சிப்ஸு, அவ்வளோதான். அதோடு முடிஞ்சு போச்சு. ஹைவேல போயிட்டு மேலே தான் பார்க்கணும் அங்கே என்ன இருக்கான்னு. இன்னும் என்னென்னா இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி காலியாக, அதாவது இந்த பக்கம் ஃபுல்லாக வில்லேஜ் இருக்குது. பட் வில்லேஜ் எல்லாம் வந்து உள்ளுள்ள இருக்க தவிர்த்து வெளியே மெயின் ரோடு பக்கத்தில் அவ்வளோவா எந்த வில்லேஜுங்களும் இல்லை. ஒரு மாதிரி காலியாக போக வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராவலர் பைக்குங்க, 3 பேர் போனாங்க. நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நம்மளோட ஸ்பீடுக்கு அவங்க ஈடு கொடுக்கணும். ஆனால் அவங்க எடுத்த தட்சணமே 100-150 ஸ்பீடில் தான் போவாங்க.
நம்ம அதில் வந்து பாதி தான் ஒரு 50 ஸ்பீடாக போவோம். நம்மளுக்காக யாரும் நிற்கவும் மாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து சோலோவாக தான் போகிறோம். கேட்டாங்க என்ன ஒரு தனியாக போகிறீங்களா? நான் தனியாக தான் போகிறேன். எல்லோரும் கூட்டமாக போகிறோம், நம்ம மட்டும் தனியாக போகிறோம். பார்த்துக்கலாம், கூட்டமாக போகிற ஒரு நாள் வரும். நீங்கள் தனியாக பைக் ட்ராவல் பண்ணுறவன் கண்டிப்பாக ஒரு நாள் கூட்டமாக சந்தோஷமாக எல்லோரும் கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கரெக்டாக அங்கேருந்து நல்லா இருந்துச்சு ரோடு. அப்புறம் பார்த்து ஒரு ரோடு பார்த்தா மோசமாக இருக்குது. அதுவும் ஐயோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குல்ல, இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு ரோடு இப்படி தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது இந்த ரோடு. ஆனால் சைடில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிங்க் ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. கலரே பிங்காக இருக்குது, மண்ணும் பிங்காக இருக்குது. அவ்வளோதான் நல்லா ஸ்பீடாக வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரம் போகணுமா தெரியல. ஐயோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலே வந்து நம்மளுக்கு அந்த இதுக்கு போயிருந்தால மேகமலைக்கு போகும்போது அந்த 14 கிலோமீட்டருக்கே வண்டி நாசமாக போய் வண்டி செலவு அதிகமாகிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 கிலோமீட்டருக்கு இப்படி ஓட்டின்னு போகணும். ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு 10 கிலோமீட்டர் இப்படி தான் ஓடி வந்துக்கிறேன். இன்னொரு 20 கிலோமீட்டர் இப்படி ஓட்டின்னு போகணும். ரோடு போடுறாங்க, ஆனால் இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல போடுறதுக்கு. இது இங்கே மட்டும் ஏதோ கொஞ்சம் அங்கங்கே ஃபார்மிங் நடந்துங்குது. கொஞ்சம் ரோடு சீராக போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். இங்கே நல்லா இருந்துச்சு ரோடு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வண்டியே போகாத மாதிரி இருக்குது ரோடு. இன்னும் அவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்காமா. இன்னும் அந்த 5 கிலோமீட்டர் ரோடு எப்படி இருக்கோ தெரில. போடுறது ஃபுல்லாக போடுறானுங்க. கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுவும் முடிச்சுட்டு இது போடலாம். அப்படியெல்லாம் போடாமல் லூஸ் பசங்க ஃபுல்லாக போட்டு விட்டு வச்சுக்கிறானுங்க. ஏதோ வண்டியே போகாத மாதிரி. இப்போ இருந்துச்சுன்னா எப்படி போகிறது? அவ்வளோ தூரம் வந்தால் நல்லா இந்த ரோடை ஒரு 5 நிமிஷத்தில் ரோடு இவ்வளோ கேவலம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. கேட்டால் ரோடு போடுறான்றானுங்க. ஆனால் நல்லா பெரிய ரோட்லேயே ரோடுங்க அவ்வளோ கேவலமாக போடுறானுங்க. ஆனால் இந்த ரோட்டில் வந்து வண்டி இங்கே அவ்வளோவா வர்றதே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறாங்க ரோடை. வண்டி போகிற ரோடுங்களெல்லாம் நல்லா விட்டுட்டு போகாத ரோடுங்களெல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ எப்பா இந்த ஹைவே ஐயோயோ நான் வந்ததில் ரொம்ப மோசமான ரோடான இது தான். இனிமேல் நம்ம வண்டிக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ நாள் எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா வண்டி ரோடு நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சல்லுன்னு போச்சு. இந்த மாதிரி ரோடும் கேவலமாக இருந்துச்சுன்னா வண்டிகள் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த இடத்துல வரப்போதோ தெரில, பார்த்தலாம். ரெண்டு ரோடு காட்டுதுங்க. எப்படி போகிறது? லொக்கேஷன் பார்த்தா லெஃப்டில் காட்டுது. அந்த ஆள் கேட்டால் ரைட்லன்னு சொன்னேன். இந்த லூஸ் லொக்கேஷன் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக காட்டுதாங்க, ரோடே இல்லை. ரோடே இல்லாத இடத்துல எங்கே போகிறது? ஹைவேக்கு இப்படி தான் சுற்றி போகணும் போல். ஹைவேக்கு போகிறதுக்குள்ளே இன்னும் என்னென்ன ஆக போதோ. ஹைவேக்கு வரத்துக்கு 200 கிலோமீட்டர் ஆகுது. அந்த தாலாவாரிலேருந்து எங்கள் கிட்டே கேட்கலாம், ஏன்னா லொக்கேஷன் அதில் தப்பாக காட்டிக்குது. இப்போ தான் ஏதோ கரெக்டாக காட்டுது. சிக்னல் வேறு வரமாட்டேன் கரெக்டாக. அப்பா இப்போ தான் சிக்னலே வந்துக்குது. இவ்வளோ நேரம் கழிச்சு சிக்னல் இப்போ தான் காட்டிக்குது.
இன்னும் ஹைவேக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து ஹைவே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து சும்மா சல்லுன்னு போயிடலாம், பிரச்சனை இல்லாமல். இன்னொன்று பயம் இல்லாமல் வச்சுக்கோங்களேன், இந்த தனி ரோட்டில் போகிறதுக்கு அந்த மாதிரி ஹைவேல போயிடலாம் போல. இந்த மாதிரி பள்ளம் பண்ணி வச்சுக்கிறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாட்டுங்க. அந்த ராணிக்கு வாவ் அது கொஞ்சம் கிட்ட போயிருக்கிறோம். இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்குது. என்ன பிரச்சனைகள் என்று பார்த்தால், நம்மளுக்கு வந்து 7 o'clock க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. நாங்கள் போகிறதுக்கே 6 o'clock ஆகிடும். 1 ஹவரில் நம்மளால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கலாம். ஆனால் போகும்போது பாருங்களேன், இந்த மாதிரி தண்ணி நீட்டாக அதுக்கேற்ற மாதிரி பள்ளம் பண்ணி நீட்டாக தண்ணியை சேவ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குல்ல. தண்ணி வந்து எங்கிருந்து தண்ணி அதில் விடுறாங்க, திரும்ப தண்ணி அதுலேருந்து எடுக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் தூர்வாரி எல்லாம் நீட்டாக பண்ணால் தண்ணிக்கே பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எல்லாம் பக்கம் செம்மையாக இருக்குதுல்ல இந்த ஏரியா. ஓகே என் பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து நல்லா இருந்த ரோடை பள்ளம் பண்ணி ரோடு போன்ற பேரில் வந்து இங்கே பாருங்கள் மண்ணு கொட்டி வச்சுக்கிறாங்க. வண்டியாக போக மாட்டேங்குது, ஜர்க்காகுது. அங்கேருந்து ஒரு 10 மீட்டர் வரதுக்கே இங்கே நம்மளுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. 37 கிலோமீட்டருக்கு இருக்குது, அதனால போக முடியாது. போயிட்டு வந்தால் கூட திரும்ப இந்த பக்கம் வர்றது, அப்புறம் வண்டி மாட்டிக்கும் நைட், அப்புறம் அதோடு அதனாலே போயிடும் அப்புறமா. அதனால் இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து இதை பார்க்க முடியல. நம்ம அது வந்து 100 ரூபாய் நோட்டில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, நேரில் பார்க்க முடியலையே. சரி ஓகே விடுங்க, நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம வந்து இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக அந்த ராணிக்கு வாவ் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து போகலாம்.